ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இறைவன் இருக்கின்றார் என்பதை பேச்சிலே மட்டுமல்ல, சரியான நேரம் போலும் பொழுது செயலிலையும் செய்து இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த தமிழ் கிறிஸ்தவ யூடியூப் சேனல். ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக வேதாகமத்தினுடைய கருப்பொருள் என்றால் என்ன என்று சொல்லி நான் பேசியிருந்தேன். அதுல சாகக்கூடிய இந்த மனிதன் ஒரு சாகாத நிலைக்கு வர வேண்டும், எப்படி ஒரு சாகாத நிலைக்கு வர வேண்டும் என்பதை பற்றிய விளக்கத்தை தான் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் பேசியிருந்தேன். அதற்கான முக்கியமான ஒரு காரணம், கடவுள் மனிதனை படைக்கும் பொழுது அவன் சாகக்கூடாத ஒரு மனிதனாக தான் படைத்திருந்தார். ஆனால் ஒரு சிறிய தவறை மனிதன் செய்ததினால ஒரு சாகக்கூடிய மனிதனாக மாறிவிட்டான். அதனால மீண்டுமாக அந்த சாகக்கூடாத ஒரு நிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இறைவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் மூலமாக மனிதன் ஒரு சாகாத ஒரு நிலையை அடைந்து விடலாம், அல்லது நித்தியமாக வாழக்கூடிய ஒரு வாழ்வை அடைந்து விடலாம் என்பதற்காகத்தான் இயேசுவானவர் அந்த கல்வாரி சிலுவையில் அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வானத்துக்கு சென்றிருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அவருடைய வாழ்வை நமக்கு உதாரணமாக வைத்திருப்பதன் நோக்கமே இந்த சாகக்கூடிய மனிதன் அல்லது சாவுக்கு ஏதுவான மனிதன் ஒரு சாக கூடாத ஒரு மனிதனாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அவருடைய வாழ்வை நமக்கு ஒரு மாதிரியாக வைத்து விட்டு சென்றிருக்கிறார் என்று கூட நான் சொல்லியிருந்தேன். இப்படி நான் பேசும் பொழுது அநேகருக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருகிறது. இதை பற்றி நான் பலரிடத்துல விவாதிக்கும் பொழுது அநேகர் கேட்கிற ஒரு கேள்வி என்ன என்று சொன்னால், இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தவன் மரித்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். அதற்காக அவர்கள் ஒரு பயன்படுத்துகிற ஒரு வேத வசனம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். அந்த வசனத்துல என்ன எழுதியிருக்கிறது என்று வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்க என்ன எழுதியிருக்கிறது, ஒரே தரம் மனிதன் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கும். அதனால இந்த உலகத்துல மனிதனாக பிறந்தால் மரித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி அநேகர் வாக்குவாதம் பண்ணுவார்கள். இந்த வேதாகமத்தை பயன்படுத்துவதில் எல்லோருமே பல தவறுகள் செய்கிறார்கள் என்று சொல்லி என்னால் சொல்லவும் முடியும், நிரூபிக்கவும் முடியும். இந்த பரிசுத்த வேதாகமத்தை பற்றி நான் பேசுவதற்கு காரணமே, இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பது அல்லது அதை பற்றி சிந்திப்பது, அதில் இருக்கிற சொல்லப்பட்ட நிகழ்வுகளை பற்றி ஆராய்ச்சி செய்வது என்பது பல வருடங்களாக நடந்து வருகிறது. சொல்லப்போனால் கடந்த 500 வருடங்களாக தான் அதை பற்றிய ஆய்வுகளெல்லாம் நடந்து வருகிறது. அநேகர் பிரசங்கிமார்களெல்லாம் பேசி வருகிறார்கள். இவர்கள் எல்லோருமே தவறாகத்தான் இந்த ஆய்வுகளுடைய முடிவை அடைந்திருக்கிறார்கள். ஒரு சரியான முறையில் அவர்களுடைய ஆராய்ச்சி, அவர்களுடைய சிந்தனைகள் இல்லை என்று சொல்லி என்னால் சொல்லவும் முடியும், நிரூபிக்க முடியும். அதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், ஒருவர் கூட இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை போல இதுவரைக்கும் வந்தது கிடையாது. உலகத்தில் பிரசித்தி பெற்ற பிரசங்கிமார்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் ஜான் மெக்கார்த்தர், அவர் ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக மரித்து போய்விட்டார். ஆர்சி ஸ்ப்ரவுல் என்று சொல்லி உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு ஒரு வேத அறிஞர், அவரும் மரித்து போய்விட்டார். இப்படி அநேகர் இந்த உலகத்தில் வந்தாலும் அவர்கள் எல்லாரும் மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார்கள். ஆனால் கடவுளுடைய பார்வையில் மரணம் என்பது இந்த உடலானது மண்ணுக்குள்ள போய் அல்லது எரிக்குவதற்கோ அல்லது ஏதோ ஒரு வகையில் போய் அது டிஸ்போஸ் பண்றதுக்கோ அல்லது அதை அடக்கம் செய்வதற்கு தான் மரணம் என்று சொல்லி அர்த்தம் கிடையாது. Death is not necessarily mean a body becomes ready for funeral, for disposal or cremation or any other way of disposal. அது கிடையாது கடவுளுடைய பார்வையில். அப்போ மரணம் என்று சொன்னால் கடவுளுடைய பார்வையில் மரணத்தை விட்டு நீங்கி
நித்திய ஜீவனுக்கு உட்படுவதுதான். அதாவது ஒருத்தர் மரணமாகி மண்ணுக்குள்ள புதைக்கணும் அல்லது எரிக்க வேண்டும் அல்லது ஏதோ ஒரு வகையில் அவருடைய சரீரத்தை நம்ம டிஸ்போஸ் பண்ண வேண்டும் என்பது அல்ல இறைவனுடைய பார்வையில் இந்த சாவு அல்லது மரணம் என்று சொல்லுவது. மரணம் என்று சொன்னால் நம்மளுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆவி அல்லது ஆத்மா அல்லது மனசு அல்லது கான்சியஸ்னஸ் அல்லது நம்முடைய மூச்சில் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சுவாசம், இது இந்த உடலை விட்டு பிரிவது தான் மரணம். அப்போ உடலை விட்டு பிரிவது தான் மரணம் என்று நாம் சொல்லும் பொழுது, பிரிந்த சுவாசத்திற்கு பதிலாக அல்லது பிரிந்த ஆவிக்கு பதிலாக கடவுளுடைய ஆவி அல்லது கடவுளுடைய சுவாசம் மனிதனுடைய சரீரத்தில் பொறுத்து விட்டால் அந்த மனிதன் என்ன பண்ண மாட்டான், அவன் சாக மாட்டான், தொடர்ந்து அவன் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பான். அதை நீங்கள் ஆதாமுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். ஆதாம் இந்த மரத்தினுடைய கனியை நீ புசிக்க கூடாது என்று சொல்லி கடவுள் சொல்லியிருந்தார். ஆனால் அவர் அந்த கனியை புசித்து விட்டார், சாப்பிட்டு விட்டார். அதனால் அவருக்கு மரணம் வந்தது. எப்பேற்பட்ட மரணம் வந்தது? கடவுள் கொடுத்த அந்த நாசியின் சுவாசமானது அவருடைய நாசியிலிருந்து வெளியே சென்று விட்டது. வெளியே செல்லுவதுதான் மரணம். அப்ப வெளியே சென்ற நாசியின் சுவாசத்திற்கு பதிலாக இந்த கடவுளுடைய எதிரியினுடைய ஆவி ஆதாமுடைய சுவாசத்திற்குள்ளாக வந்து விட்டது. அதனாலதான் ஆதாம் பாவியாக இந்த உலகத்துல 930 வருடங்கள் இருந்து அதற்கப்புறம் அந்த அவர் பெற்றுக்கொண்ட அந்த விளக்கப்பட்ட கனியை புசித்ததுனால அவர் பெற்றுக்கொண்ட அந்த இன்ஹெரிட்டட் ஸ்பிரிட் அது என்ன ஆயிட்டு இருக்கு? 930 வருடம் அவருடைய சுவாசத்திலிருந்து அவருடைய நாசியிலிருந்து வெளியே சென்று விட்டது. அதற்கப்புறம் அவருடைய சரீரம் என்ன ஆயிடுச்சு? அழுகி அதை புதைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. சரிங்களா? ஸோ இந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல சொல்லப்பட்ட மரணம் என்பது பல வகையில பல மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பொதுவான வசனம் தான் இந்த எபிரேயர் 9ஆவது அதிகாரம் 27வது வசனம். அதனால மனிதனுடைய வாழ்க்கையில அவன் மரணத்தை கடந்து அவன் சாகாத ஒரு நிலைக்கு வர வேண்டும். இது எவ்வளவு நேரத்துல அந்த சம்பவம் நடக்கும் என்று சொல்லி நாம வேதாகமத்தை எடுத்து வாசித்து பார்த்தோமானால், இந்த ஒரு நிகழ்வு, அதாவது மனிதனுடைய சரீரத்திலிருந்து பெற்றோர்களிடத்திலிருந்து மூதாதையர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஆவி அல்லது ஆத்துமா அல்லது மனசு இந்த சரீரத்திலிருந்து வெளியே செல்வது, அதற்கு பதிலாக கடவுளுடைய ஆவி, கடவுளுடைய மனசு, கடவுளுடைய ஆத்துமா மனிதனுடைய சரீரத்திற்குள்ளாக வரக்கூடிய இந்த சம்பவம் இருக்கு இல்லையா, இது ஒரு சில நொடி நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. அதாவது ஒரு நிமிடம், அதாவது ஒரு வினாடி என்பது எப்படி நம்ம சொல்றோம்? கண்ணிமைக்கும் நேரம் என்று சொல்லி நம்ம சொல்றோம். ஒரு நொடி. ஸோ ஒரு நொடி என்பது கண்ணிமைக்கும் நேரம். அப்போ இல்லைன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் த டைம், ட்விங்க்லிங் ஆஃப் அன் ஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அப்போ பாருங்க, ஒரு நொடி நேரத்தில் மனிதனுடைய உடலிலிருந்து இந்த ஆவி, ஆத்துமா அல்லது மனசு அல்லது இந்த மூச்சு, இது மனிதனுடைய சரீரத்தை விட்டு வெளியே செல்லுன்னு விடும். அதுதான் மரணம். அதற்கு பதிலாக கடவுளுடைய ஆவி, கடவுளுடைய ஆத்துமா அல்லது கடவுளுடைய மனசு அல்லது கடவுளுடைய சுவாசம் என்பது மனிதனுக்குள்ளார பொருத்தி விடலாம். அதுவும் ஒரு நொடி நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஆக 2 நொடிகளில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் மரணத்தை கடந்து நித்திய ஜீவனுக்கு உட்படுகிற ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்தவானவர் இப்படி சொல்லி இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, அவனுக்கு நித்திய ஜீவன், அதாவது சாகாமல் அவன் ஒரு மனிதனாக மாறிவிடுவான். ஏனென்றால் அவன் மரணத்தை கடந்து ஜீவனுக்கு உட்பட்டிருப்பான் என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். அதனால யாருக்காவது இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அவர்களுக்கு மரணத்தை கடந்து நித்திய ஜீவனுக்கு உட்பட்டதனால
இந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம் அவருக்கு பொருந்திவிடும். பாருங்க, அவருக்கு என்ன கிடையாது, அதற்கு அப்புறம் 2ஆம் மரணம் கிடையாது. ரெண்டாவது ஏன் முதலாம் மரணம் அவரை கடந்து தான் அவர் நித்திய ஜீவனுக்கு உட்பட்டு வந்து விட்டார். அதனால எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம் அவருக்கு பொருந்தி விட்டது. இதுதான் கடவுளுடைய பார்வையில் ஒரு மனிதன் சாவுக்கு ஏதுவான ஒரு மனிதன் ஒரு சாகாத நிலையை அடைவது என்பது. இதை குறித்து 1ஆம் நூற்றாண்டு சீசன் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் அவர் சொல்லி இருக்கிறார். ஒரு கன்னிமைக்கு நேரத்தில் இந்த சாவுக்கு ஏதுவான சரீரமானது சாகாமையை தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். In a fraction of time, in a twinkling of an eye, this mortality must put on immortality என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ ஒரு சில நொடி நேரத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் தான் இது. சரி, இந்த சம்பவம் நடப்பது யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்குமே தெரியாது. சம்பந்தப்பட்ட மனிதனுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஏனென்றால் இந்த ஆவி சரீரத்தை விட்டு வெளியே செல்வது, அதற்கு பதிலாக கடவுளுடைய ஆவி ஒரு மனிதனுடைய சரீரத்திற்குள்ளாக வரக்கூடிய ஒரு சம்பவம் என்பது கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா ஆவி கண்ணுக்கு தெரியாது. அதனால யாருக்குமே இது தெரியாது. ஆனால் ஒரு மனிதனிடத்துல அவனுடைய ஆவி வெளியில போவதும் கடவுளுடைய ஆவி உள்ளே வருவதும் அந்த ஒரு மனிதனுக்கு கட்டாயம் தெரிந்திருக்கும். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆவது அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது, நான் மறைவான மன்னாவை கொடுப்பேன், அவனுக்கு நான் ஒரு கல்லை கொடுப்பேன், அந்த கல்லில் ஒரு புதிய நாமம் எழுதப்பட்டிருக்கும், அதை பெற்றுக்கொள்ளுகிறவனை தவிர வேற யாருக்கும் தெரியாது என்று சொல்லி அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறோம். Whoever overcomes, I will give him to eat manna, and I will give him a new stone in which the new name will be written that no one knows except the one who receive it அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கும். ஸோ ஒருவன் மரணத்தை கடந்து சாகாமை உடைய ஒரு நிலைக்கு வரும் பொழுது அந்த மனிதனுக்கு அது பற்றி விவரங்கள் தெரியும். ஆனால் உலகத்தில் இருக்கிற மற்ற யாருக்கும் அது தெரியாது. காரணம் என்ன என்று கேட்டால், spiritual activity always happens in an invisible scenario because spirit is an invisible entity. அதனால இது யாருக்குமே தெரியாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதை உதாரணத்துக்கு சொல்ல போனால் கம்ப்யூட்டரை சொல்லலாம். இப்போ கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப பவர் கட், இப்போ கூட பவர் கட்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அப்போது நம்ம கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது யூபிஎஸ் அடாப்ட் பண்ணியிருப்போம். ஒரு 20 minutes ஆர் பேக், ஒரு 30 minutes பேக்கப் யூபிஎஸ் வச்சுருப்போம். அப்போ பவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகும். மெயின் சோர்ஸ்லேருந்து வர்ற பவர் டிஸ்கனெக்ட் ஆகும். இப்போ டிஸ்கனெக்ட் ஆன அடுத்த செகண்டில் யூபிஎஸ்லேருந்து பவர் கம்ப்யூட்டருக்குள்ளார போய் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ பாருங்கள், அங்கே எத்தனை சம்பவம் நடந்திருக்கு? 2 சம்பவம் நடந்திருக்கு. ஒன்று டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இருக்கு, அடுத்த ஒரு நொடியில் யூபிஎஸ்ல இருக்கிற பவர் கம்ப்யூட்டருக்குள்ளார போய் கம்ப்யூட்டர் தொடர்ந்து அது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கு. அப்போ பாருங்கள், 2 இன்சிடென்ட்டு 2 நொடியில் அங்கே நடந்திருக்குது. டிஸ்கனெக்ஷன் அண்ட் ரீகனெக்ஷன். ஸோ அதே மாதிரி தான் ஆதாம் இந்த விலக்கப்பட்ட கனியை புசித்ததுனால கடவுளுடைய சுவாசம் அவருடைய சுவாச நாசியிலிருந்து வெளியே சென்றது ஒரு நொடியில். அதுக்கு அடுத்த நொடியில் என்ன ஆயிட்டு இருக்கு? இந்த கடவுளுடைய எதிரியுடைய ஆவி இருக்கு இல்லையா, அது ஆதாமுடைய நாசியில் வந்துடுச்சு. 2 நொடியில் 2 சம்பவம் நடந்திருக்கு. இந்த 2 நொடிக்கும் இடையில பார்த்தீங்கன்னா நேரன்றதே கிடையாது. இதுதான் கண்ணிமைக்கும் நேரம் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதை நிஜத்தில் நீங்களும் என்ன பண்ணி பார்க்கலாம், நீங்கள் பரிசோதனை செய்து பார்க்கலாம். ஸோ ஆதாமும் ஏவாளும் மரணத்தை மறிக்கக்கூடாத ஒரு நிலையிலிருந்து, அதாவது சாகக்கூடாத ஒரு நிலையிலிருந்து அவர்கள் சாகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். இப்போ இந்த கடைசி காலத்தில் சாகக்கூடிய ஒரு நிலைமையிலிருந்து சாகாத ஒரு நிலைக்கு நாம் சென்று விடலாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானால. அதனால தான் இயேசு கிறிஸ்துவன் அவர் பற்றி சொல்லும் பொழுது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று
இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வழியில என்ன கிடையாதான்? மரணம் என்பதே கிடையாது. அதனாலதான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நானே வழியும் உண்மையும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி, ஐ ஆம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்துவானவரை பற்றி பேசுவதனால நீங்க யாரும் இப்படி நினைத்து கொள்ளாதீர்கள், நான் மற்ற மார்க்கத்தில் இருக்கிறவங்கள கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு கன்வெர்ட் செய்வதாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். ஏனென்று கேட்டால், அதாவது மார்க்கத்தை மாற்றுவதற்கான காலங்கள் இப்போ கிடையாது. இப்போது உலகத்தில், இந்திய தேச மாதிரி உலகத்தில் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசப்படுகிற ஒரு செய்தி என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையும் மதம் மாற்றுகிறார்கள் என்று சொல்லி, கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் என்று சொல்லுவதெல்லாம் ஒரு விதமான ஒரு பேச்சே தவிர உண்மையாலுமே யாருமே மதங்கள் எல்லாம் மாற்ற முடியாது. ஒருவேளை பெயருக்காக மதங்கள் எல்லாம் அவர்கள் மாற்றி வரலாம். ஆனால் வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த காலத்தில் ஒரு மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு யாரும் வரவும் முடியாது. கிறிஸ்தவர்களே முதலாவது ஆக முடியாது. இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களே இன்றைக்கு பெயர் கிறிஸ்தவர்களாக தான் இருக்கிறார்கள். இல்லை, இன்றைக்கி அவர்கள் பெயர் கிறிஸ்தவர்கள் அல்லது ஒரு சமுதாய கிறிஸ்தவர்கள் அல்லது இப்படி தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களே தவிர யாருமே வேதாகமத்தினுடைய கிறிஸ்தவராக இருப்பது இல்லை. ஒரு சிலர் தான் இருப்பார்கள். அதனால் இதெல்லாம் மற்றவர்களை மதம் மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பேசுவது கிடையாது. ஏனென்றால் இந்த காலங்களில் இறைவன் என்ன சொல்லுகிறார் என்றால், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அப்படின்னு சொல்றாரு. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அசுத்தம் செய்கிறவன் இன்னும் அசுத்தம் செய்யட்டும், பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அவனுடைய செயல்களுக்கு தகுந்ததான வெகுமதியை நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லி இருக்கிறார். அதனால இந்த காலத்துல யாரையும் மதம் மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. அதே மாதிரி யாரும் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு வர வேண்டிய அவசியமும் இல்லை. இதெல்லாம் இறைவன் இருக்கின்றார் என்பதை சிந்திக்க வேண்டும். இறைவன் இருக்கின்றார் என்பதை எப்படி நாம நிரூபிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதையெல்லாம் பேசுகிறோமே தவிர, உங்களுடைய சிந்தனைகளை தூண்டுகிறேனே தவிர மற்றபடி எதுவுமே அல்ல. 17 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டு இருக்குது. இதுவரைக்கும் நீங்கள் கேட்டதற்காக நன்றி, வணக்கம், நமஸ்காரம். என்னுடைய பெயர் பீட்டர், வில்லியம் ஜி பீட்டர்.